இதுதான் நீதி. அவ சொல்லிட்டா, நான் பிள்ளைய வளர்ந்தவரை என்ன பண்ண போறேன், ஆலயத்தை கொடுத்துட போறேன், அவன் அங்க பணிவிடை செய்யணும், அவன் நியாயப்பிரமாணத்துக்கிட்ட போகணும். அவன் சொல்லிட்டா, நீ இஷ்டப்படி செய், ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மட்டும் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. இதுதான் நீதி. ஆமென். நம்ம அநேக நேரத்தை நம்ம இஷ்டப்படி செய்யறோம். அதாவது தேவனோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகள் தன் இஷ்டப்படி செய்யும் பொழுது கர்த்தர் விட மாட்டார். இஷ்டப்படி செய்வது தேவ நீதி அல்ல, தேவ வார்த்தைப்படி செய்வதுதான் தேவ நீதி. தேவ திட்டப்படி செய்வதுதான் தேவ நீதி. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவன் விரும்புவதை செய்வதே, தேவன் திட்டமிட்டதை செய்வதையே, தேவ வார்த்தையை கடைபிடிப்பதுதான் தேவனுடைய பிரதான நீதி. அந்நேரத்தில் இப்படிதான் நம்ம இஷ்டப்படி செஞ்சிருவோம், அண்டு விட மாட்டான். அப்ப இஷ்டப்படி ஓடுற பிள்ளைகளை அது சபையில அடங்கி தேவ வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்பட்டு இருந்துச்சுன்னா கர்த்தர் அப்படியே கொஞ்சம் மோல்டு பண்ணி வச்சிருவார் உள்ள. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். அப்ப நம்ம இஷ்டப்படி செய்வதற்கான தேவ திட்டம் அல்ல, தேவ நீதி.